Okay, student, good afternoon, pa. Good afternoon, sir. Good afternoon, sir. Okay, good afternoon, good afternoon. Okay, pa. Today I'm going to discussing about chemical bonding. So, chemical bond means என்னது அப்படின்னா ஒரு ரெண்டு ஆட்டம் இருக்கு அப்படின்னா ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அட்ராக்ஷன் தான் என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா பாண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு அப்படிங்கிறத கூட எடுத்துக்கிட்டு அப்படின்னா NaCl இருக்கு அப்படின்னா Naவுக்கும் Clக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் என்ன அப்படின்னா கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இன்கேஸ் அது மட்டும் தான் சார் அப்படின்னா இல்லை சார் இன்னும் கார்பன் டெட்ரா குளோரைடு இருக்கு, CCl4 இருக்கு. ஸோ இப்போ அது என்ன எழுதி போட்டுறோம் பாருங்க. NaCl இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு மாலிகூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த சால்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஸோ மாலிகூல்ஸ் மீன்ஸ் என்னது மோர் தென் 2 ஆட்டம் காம்பவுண்ட் மாலிகூல்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ பாரு இது ஒரு ஆட்டம் இது ஒரு ஆட்டம் இருக்குது. அப்போ இது ரெண்டு சேரும் போது ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் பேர் என்ன அப்படின்னா பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இது பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விசை, அந்த விசையால் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஆட்டமா என்ன கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ அப்போ the connected between the two atoms அப்படினு சொல்றோம். connected between the two atoms. So electrostatic attraction between, so connected to two atoms, okay, connected to two atoms is called as bond அப்படினு சொல்றோம். So இப்ப இது மட்டும் பாஸ் இந்த செட்ல எடுத்தீங்கன்னா CCl4 எடுத்தீங்க. CCl4 எடுத்துட்டு அப்படின்னா இப்போ ஒரு கார்பன் ஒரு Cl ஒரு Cl ஒரு Cl ஒரு Cl இருக்கு. சோ இப்போ இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில ஒரு பாண்ட் கனெக்டட் ஆயிருக்கு. இந்த கார்பன் குளோரினுக்கு இடையில பாண்ட் கனெக்டட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு பாண்ட் ஆனது கனெக்ஷன் ஆயிருக்கு. அப்ப வந்து ஒரு ஆட்டத்துக்கு மிடில்ல ஒரு பாண்ட் ஆனது கனெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு ஈர்ப்பு விசையானது இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு எல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா பாண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ இந்த பாண்டை வந்து நாம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல சொல்லலாம். அது லெசன்ல போகும்போது சொல்லலாம். கோவலன்ட் பாண்ட், அயனிக் பாண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே உள்ள லெசன்ல போகும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த டூ ஆட்டம்ஸ். ஸோ ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு ஈர்ப்பு விசையானது இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பாண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? சோ அப்ப இதுல ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய பாண்டை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். ஜஸ்ட் பாருங்க எப்படி லெசன்ல கொடுத்துருக்காங்க, புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பிரசன்டேஷன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கோங்க. சோ இப்போ இந்த கெமிக்கல் பாண்டிங்ல வந்து சோ இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க. இப்போ டைமண்ட் இஸ் a very hard while its allotrope graphite is a very soft அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, கிராஃபைட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி டைமண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ அதுல கண்டிப்பா வந்து கார்பன் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பா ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது. ஸோ ரெண்டு இதனுடைய அதாவது டைமண்டுடைய இன்னொரு அல்லோட்ரோபிக் அப்படின்னா மாறுபட்ட தன்மைன்னு இருக்கும். ஸோ இன்னொரு மாறுபட்ட ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா கிராஃபைட். ஸோ ரெண்டுமே கார்பன் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ஸ் தான். பட் டைமண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஹார்டா இருக்குது. அதே வந்து கிராஃபைட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிராஃபைட்டுக்கு வந்து இந்த பென்சில் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது ஈஸியா வந்து சாஃப்டா இருக்கு. ஸோ அப்போ ஒரு சாஃப்டா இருக்கு, டைமண்டா இருக்கு. டைமண்டுங்கிறது ஹார்டா இருக்கு, கிராஃபைட்டுங்கிறது சாஃப்டா இருக்கு. இது அப்ப டைமண்டோட இன்னொரு அல்லோட்ரோபிக் நேச்சர் என்ன அப்படின்னா கிராஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரு, கேசஸ் லைக் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் ஆர் டை அட்டாமிக். So while the inert gases are monoatomic. ஒன்றும் கிடையாது. இப்போ ஹைட்ரஜன் கேஸ், இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு கேஸ் எடுத்துட்டு அப்படின்னா இப்போ இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து only 1 electron present ஆயிருக்கு. அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அப்போ இது ஒரு எலக்ட்ரான் இது ஒரு எலக்ட்ரான், இது ரெண்டு சேரும்போது உங்களுக்கு எத்தனை வந்து 2 எலக்ட்ரானா கன்வெர்ட் ஆகுது. அப்போ H2 கேஸ், H2 மாலிகூல்ஸ், அந்த H2 கேஸ் ஆனது 2 எலக்ட்ரான் present ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி ஹீலியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஹீலியம் இஸ் ஒன் ஆஃப் தி இனர்ட் கேசஸ். ஸோ அதாவது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இது எல்லாமே வந்து என்னது இனர்ட் கேசஸ், ரேர் கேசஸ் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னா 2. அப்போ அட்டாமிக் நம்பர் எவ்வளவோ அவ்வளோ எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன இருக்குது 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H2 கேஸ் அப்படிங்கிறது எப்படின்னா டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ், அதாவது ரெண்டு அட்டாமிக் ரெண்டு கட்சி சேர்ந்தது தான் உங்களுக்கு டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் சொல்லுவோம். ஆனா ஹீலியம்ங்கிறது ஒரே ஒண்ணுதான் இருக்குது, அதனால மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது மோனோ அட்டாமிக், இது டைஅட்டாமிக். மோனோ அட்டாமிக்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, டைஅட்டாமிக்லயும்
2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் N2 எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஸோ நைட்ரஜன் கேஸ் இது அதே மாதிரி இப்போ அந்த நைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நைட்ரஜன் ஒன்று இருக்கு, இன்னொரு நைட்ரஜன் இருக்கு. இதே மாதிரி ஹீலியம், நியான், ஆர்கான் இது எல்லாமே வந்து மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொன்று ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் O2 நைட்ரஜன் O2 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இது எல்லாமே வந்து டை அட்டாமிக் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதே இனர்ட் கேஸஸ் எதை எடுத்தினாலும் ஹீலியம், நியான், ஆர்கான், குளுட்டான், செனான் இதுல எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் உனக்கு வந்து மோனோ அட்டாமிக்கா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா கார்பன் கம்பைன் வித் குளோரின். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா கார்பன் வந்து குளோரினோட கம்பைன் ஆகும். குளோரினோட கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா CCl4. அப்ப இங்க வந்து 2 போட்டு அப்படின்னா C இங்க வந்து 4. அப்ப CCl4 அப்படிங்கிற கார்பன் டெட்ராஃப்ளோரைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ அதாவது சொல்லியிருக்காங்க பாருங்க, கார்பன் கம்பைன் வித் குளோரின் டு ஃபார்ம் கார்பன் டெட்ராஃப்ளோரைடு which is a liquid and insoluble in water. But இப்ப இந்த கார்பன் குளோரின் சேர்ந்தது உங்களுக்கு CCl4 இதுதான் CCl4. இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா லிக்விடா இருக்காமா. அப்ப லிக்விடா இருந்துச்சு அப்படின்னா இதை தூக்கி தண்ணியில போட்டு கரைச்சோம்னா தண்ணி லிக்விட் தான், ஆனா கரையணும். ஆனா இது என்ன ஆகலையா கரையில அப்படின்னா கரையாத ஒரு நேச்சரை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதே இன்கேஸ் அப்ப ஒரு லிக்விட் ஓகேவா, இதுவும் ஒரு லிக்விட் தான் ஓகேவா, இத H2O அப்படிங்கிற ஒரு வாட்டர் சேர்ந்தா இதுவும் லிக்விடா தான் இருக்கு. ரெண்டுமே வந்து லிக்விட் தான், ஆனா ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது இன்விசிபிளா இருக்குது. இன்கேஸ் அதே சோடியம் அப்படிங்கறது ஒன்று எடுத்துக்கோங்க. சோ சோடியம் வந்து உங்களுக்கு குளோரினோட கம்பைன் ஆகும். Cl இதோட சேரும்போது NaCl அப்படிங்கிற ஒரு சோடியம் குளோரைடுங்கிற ஒரு உப்பை வந்து ஃபார்ம் பண்ணுது. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 போட்டுக்கோ, இங்க 2 போட்டுக்கோ, முடிஞ்சு போயிடும். ஓகேவா? 2 சோடியம் வந்து குளோரைடோட சேரும்போது NaCl அப்படிங்கிற சோடியம் குளோரைடுங்கிற சால்ட். அப்ப இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு உப்புக்கள் பெரிய படிகமா எடுத்துட்டு அப்படின்னா கூட அது ஹார்டா தான் இருக்கும். ஸோ பிரிட்டிலா இருக்கும், அடிச்சுன்னா உடையக்கூடியதா இருக்கும். இதை தூக்கி தண்ணியில போட்டேன்னா என்ன ஆகும், ஈஸியா கரையக்கூடிய நேச்சரை பெற்றிருக்கும். ஸோ அதுதான் அந்த பாராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. ஸோ சோடியம் கம்பைன் வித் குளோரின் ஆட்டம் டு ஃபார்ம் சோடியம் குளோரைடு a hard and brittle. ஸோ ஸ்ட்ராங்கானதாகவும் இருக்குது, உடையக்கூடிய திறனையும் பெற்றிருக்கிறது. சரி, காம்பவுண்ட் தட் ரெடிலி டிசால்வ் இன் வாட்டர். இப்போ இதை தூக்கி தண்ணியில போட்டா என்ன ஆகுங்கிறது உனக்கே தெரியும், கரைஞ்சு போய்விடும். ஓகேவா? the possible reason for this observation lies in the type of interaction that exists between the atoms of these molecules, and these interactions are responsible for holding the atoms or ions together. So இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எது எதோட சேர்ந்துருக்கு, ரெண்டு ஆட்டம் சேர்ந்துருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, the interatomic attractive force which hold the constitute atoms or ions together in a molecule are called chemical bond. So இதுதான் வந்து what are chemical bond அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் क्वेश्चंसல கேட்கலாம். இது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க் क्वेश्चंस what are chemical bond. So chemical bonds means என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, attractive force அப்படிங்கிறது முக்கியமா இருக்கும். So interatomic attractive force which hold the constituent atoms or ions together in a molecules. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சார் இந்த NaCl அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த Na வுக்கும் Cl க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்ட் தான் கெமிக்கல் பாண்ட்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த ரெண்டு ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா உனக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும். அப்படி அட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு மாலிகூல்ஸா என்ன இருக்கணும், கன்வெர்ட் ஆயிருக்கணும். அப்படி மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உனக்கு கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चंस நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, the next, why do atoms combine only in certain combinations to form molecules? So for example, oxygen combine with hydrogen. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட்டர் எப்படி கிடைச்சிருக்கும், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்றதுனால கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு கிடைச்சிருக்கும், கார்பனும் ஆக்சிஜனும் சேர்றதுனால. இப்போ for example சார் O2 அப்படிங்கிற ஆக்சிஜன் உங்களுக்கு
ஹைட்ரஜனோட சேரும்போது H2O அப்படிங்கிற வாட்டரை ஃபார்ம் பண்ணுது. இதே O2 ஆனது கார்பனோட சேரும்போது CO2 அப்படிங்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கோ. இங்க ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப இங்க 2 போட்டா ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடும். ஹைட்ரஜன் வந்து 2 * 4 இருக்கு, அப்ப இங்க 2 போடு, அப்ப ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடும். சோ அப்ப வந்து H2 கேஸ் வந்து 2 மாலிக்யூல்ஸ் இருக்கு. சோ ஆக்சிஜன் கேஸோட சேரும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? வாட்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இன் கேஸ் அதே கார்பன் எடுத்துட்டு அப்படின்னா ஆக்சிஜனோட சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சோ இத மறுபடியும் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கோங்க. பாருங்க, ஹைட்ரஜன் கேஸ் H2 ஆனது ஆக்சிஜனோட சேரும்போது உனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? வாட்டர் அப்படிங்கிற மாலிக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த வாட்டர் வந்து என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா V ஷேப்ல இருக்குது. இதே வந்து ஒரு ஆக்சிஜன் ஆனது கார்பனோட சேரும்போது கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது எப்படி இருக்கு அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரக்சரா இருக்கு. சரி, இப்போ இது எப்படி சார் V ஷேப்ல இருக்குது, லீனியர் ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நாம சம் ஜெனரலா வந்து பேசிக் தெரிஞ்சாதான் இதை நாம சொல்ல முடியும். சரி, இப்போ நான் இந்த ரெண்டு காம்பவுண்ட மட்டும் பேஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன், ஈஸியா சொல்லிடுறேன். பட் இதே லெசன்ல உனக்கு இன்னும் பேக்ல வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அங்க ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்போ இதை வந்து V ஷேப்னு சொல்றோம், இது லீனியர் ஷேப்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல மட்டும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இப்போ H2O அப்படிங்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இதுதான் V மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ V ஷேப்ல இருக்கு. இதே CO2 அப்படிங்கிற கேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா C இங்க டபுள் பாண்ட் போகும், இங்க டபுள் பாண்ட் போகும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு லீனியர் ஷேப்ல இருக்கும். இதான் அந்த ஸ்ட்ரக்சர். பட் இது எப்படி எதர் பேஸ் பண்ணி போட்டுருக்காங்க அப்படின்னா இது ஏன் V ஷேப்னு சொல்லிருக்காங்க? ஒன் ஆஃப் சொல்லிருக்காங்க. வாட்டர் என்ன ஷேப் அப்படின்னா V ஷேப் அல்லது V ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஷேப் அல்லது ஸ்ட்ரக்சர் ரெண்டு ஒண்ணுதான். சரி, இப்போ ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஒண்ணு இருக்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிஜன், ரெண்டு இருக்கிறது ஹைட்ரஜன். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஓவை வச்சுக்கிட்டு கச்ச சுத்திட்டு வருது அப்படின்னு ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோ. இப்ப ஆக்சிஜன் அப்படின்னா இப்ப இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வந்து ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. சோ இதோட எலக்ட்ரான் கான்பினேஷன் வந்து 1s2 2s2 2p4 1s2 2s2 2p4. சோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். சோ அதேதான் இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? செப்பரேட் பண்ணிக்கிறீங்க, வகுக்கணும். சோ இப்போ இதுல வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் என்ன அப்படின்னா ns2 np4. அப்ப டோட்டலா 2 + 4 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னா 6 எலக்ட்ரான் அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவும் ஒன் மார்க் கேட்கலாம். ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னா 6. அது எப்படின்னா 1s2 2s2 2p4. இதுல லாஸ்ட் இருக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால். ஓகேவா? சரி, இப்ப ஆக்சிஜன் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னா 6. அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு பதிலா 6 போட்டுக்கோங்க. பிளஸ் இந்த ரெண்டு மாலிக்யூல்ஸ்க்கு இடையில பிளஸ் போட்டுக்கோங்க. ஹைட்ரஜன் அப்படினா அட்டாமிக் நம்பர் 1, அப்ப 1s1. இதுதான் வந்து அதனுடைய வேலன்ஸ். அப்ப ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. சோ அதனால இந்த ஹைட்ரஜனுக்கு 1 இன்டு எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கா? அது 2. அப்ப இந்த டோட்டலா 1 * 2 ஆயிடும். பிளஸ் இது எத்தனை வரும்? 6. டோட்டலா என்ன வந்துச்சு? 8 வந்துருச்சு. சோ இதுக்கு ஒரு பிரிண்ட் சொல்றேன். அதாவது இங்க வரக்கூடிய இந்த வேல்யூ வந்து ஒண்ணா இருந்தா பிரச்சனையே கிடையாது, அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப 2ல இருந்து 8 வரைக்கும் இருந்தா 2ல இருந்து 8 வரைக்கும் இருந்தா 2ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு வெச்சுக்கோங்க. அப்ப இங்க எத்தனை இருக்கு? 8 இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? நம்ம இந்த y செக்ஷன்ல போற மாதிரியே போடணும். கரெக்ட்டா வந்து 2ஆல டிவைட் பண்ணனும். அப்போ உங்களுக்கு தெரியும் 4 0 வரும். இப்போ இந்த ரிமைண்டர் வந்து 1 வந்தா அத மறுபடியும் இந்த வேல்யூவா கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். ஆனா 0 வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. இன் கேஸ் 2 or 3 வந்துட்டா மறுபடியும் இந்த இடத்துக்கு அத கொண்டு வரணும். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதெல்லாம் மறுபடியும் இன்னும் டீப்பா நான் சொல்றேன், பார்த்து வெயிட் பண்ணுங்க. பின்னாடி வந்து நிறைய இருக்கு, அந்த காம்பவுண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா தெரியும். அதுல கொஞ்சம் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் கொண்டு வரேன். பட் ஜஸ்ட் பேசிக்கா முன்னாடியே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை மட்டும் சொல்றேன். இப்போ மொத்தம் வந்து 4 வந்துருக்குது. 4 வந்துச்சு அப்படின்னா இப்ப ஆர்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் வந்து sp,d,f மொத்தம் 3 இருக்கா. இதுல ஃபர்ஸ்ட் s ஆர்பிட்டல். s ஆர்பிட்டல் அப்படின்னா ஒரு பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுப்போம். s அப்படின்னா ஒரு பாக்ஸ், ஓகேவா? அப்போ ஒண்ணே ஒண்ணு தான். இதே p னா அங்க வந்து இங்க ஒண்ணு கொடுப்போம். அப்போ
மொத்தம் எத்தனை வரும் 3 வரைக்கும் பாசிபிள். சோ அப்ப sp இந்த 4 நம்பர்ல ஒண்ணு குறைச்சுக்கோ s பதிலா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 3 இருக்குமா அந்த 3ஐயும் மேல குறைச்சுக்கோ ஏன்னா p ல மொத்தம் பாசிபிள் எவ்வளவு 3 வரைக்கும் இருக்கு. சோ அதனால இப்ப இன்கேஸ் இங்க 5 இருந்துச்சுன்னா sp3 4 முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் p அதுக்கு அப்புறமா கொண்டு வரணும் d ங்கிறது. சோ அப்ப என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். சோ அப்ப வாட்டரோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். வாட்டரோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். சரி அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்படி இருக்கும். இதுதான் டெட்ராஹெட்ரல். இப்போ நம்ம வெளியில ஒரு ஆட்டம் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோ மீதி எல்லா இடத்துல என்ன இருக்கு ஹைட்ரஜன். சோ இந்த மாதிரி போடுறது இதுதான் டெட்ராஹெட்ரல் ஷேப். ஆனா வாட்டர்ல ஒரு ஆக்சிஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2 ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா 2 ஹைட்ரஜன் போட்டுட்டா அந்த 2 ஹைட்ரஜனை எதை தூக்கணும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் தூக்கணும்னா இதை தூக்கணும். இப்படி இருந்தா இது பேர் கிராவிட்டி ஷேப்ன்றது. ஆனா எத்தனை ஹைட்ரஜன் தூக்கணும் 2. அப்ப இதுக்கு நேரா இதுல இவனை தூக்கணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து வாட்டருடைய ஷேப் V ஷேப் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க. சோ அப்ப இது மீனிங் என்ன அப்படின்னா இருக்கிறது 2 பாண்ட் இருக்கு இல்லையா. சோ அப்ப வந்து 2 பாண்ட் பேர் இருக்குது அடிச்ச 2 லோன் பேர். அப்ப one oxygen atom contains 2 lone pair 2 bond pair. 2 lone pair 2 bond pair. ஓகேவா. சோ அப்ப ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கும்போது உனக்கு வந்து 2 lone pair ஆகும் 2 bond pair இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ பாத்து வெச்சுக்கோங்க. ஓகேவா. சரி இப்போ என்ன ஷேப் அப்படினா V ஷேப். இன் கேஸ் இதே இப்ப கார்பன் டை ஆக்சைடு அப்படினா இப்போ இதல வந்து O வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப கார்பன் 1 டைம்ஸ் இருக்கு. அப்ப அவன மிடில்ல வச்சிட்டு O சுத்தி இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்ப கார்பன் அப்படினா அட்டாமிக் நம்பர் எவ்வளவுனா 6. கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6. அப்ப 1s2 2s2 2p2 தான் வரும். 2s2 2p2 ஏனா இங்க 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து இங்க s ல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தது மீதி எவ்வளவு இருக்கு 2 4 போச்சு 6 ல 4 போச்சுனா 2. அப்ப p ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான். சோ p2. சோ அப்ப இதுதான் வந்து வேலன்சி எலக்ட்ரான்ஸ். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல எவ்வளவு எலக்ட்ரான் பெர்சன்ட் இருக்குதோ அவ்வளவு வேலன்சி. அப்ப கார்பனோட வேலன்சி என்ன அப்படினா 4. கார்பனோட வேலன்சி எவ்வளவு 4. அட்டாமிக் நம்பர் 6. ஆனா வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளவு 4. அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்தா அட்டாமிக் நம்பர் 8. அப்ப 8 எலக்ட்ரான்ஸ் பட் வேலன்சி எலக்ட்ரான் only 6. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்ப வேலன்சி எலக்ட்ரான் 4. அப்ப CO2 ல இந்த கார்பன் பதிலா 4 அப்படினு கொடுங்க. அடுத்து 2 O க்கும் கார்பனுக்கு இடையில பிளஸ் கொடுங்க. இப்போ O னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மொத்தம் 6 எலக்ட்ரான் வேலன்சி எலக்ட்ரான். அப்ப ஒரு ஆக்சிஜனுக்கு 6 மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 2 இருக்கு. அப்ப 6 × 12 பிளஸ் 4 மொத்தம் 16. மொத்தம் வந்து 16 எலக்ட்ரான் இருக்கு. சோ அப்ப 16 எலக்ட்ரான் இருக்கும்போது இந்த 14 போட்டு இங்க 8 ஆல டிவைட் பண்ணனும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிருக்கேன் 2 ல இருந்து 8 வரைக்கும் போச்சுனா 2 ஆல டிவைட் பண்ணனும். ஆனா 9 டு 56 வரைக்கும் போச்சுனா 8 ஆல டிவைட் பண்ணனும். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 2 ல இருந்து 8 வரைக்கும் வந்தா அத வந்து 2 ஆல டிவைட் பண்ணனும். 8 க்கு அடுத்து 9 ஸ்டார்ட் ஆயிடுச்சுல 9 ல இருந்து 56 வரைக்கும் போச்சுனா 8 ஆல டிவைட் பண்ணனும். சரி 56 க்கு மேல போச்சுனா 18 ஆல டிவைட் பண்ணனும். அவ்வளவு வந்து 3 தான். சரியா. சோ இப்போ இங்க எவ்வளவு கொடுத்தோம் 16. கண்டிப்பா இதுக்குள்ள வருது 8 ஆல டிவைட் பண்ணனும். 8 ஆல போடுறோம். அப்ப 2 8 16 முடிஞ்சு போயிடும். சோ ரிமைண்டர் 0 பிரச்சனை இல்ல. क्वेश्चन எத்தனை வந்திருக்குன்னா 2 வந்திருக்கு. இப்ப நம்பர் 2 வந்திருக்கு. 1 வந்து s. அடுத்து இன்னும் ஒரே நம்பர் தான் இருக்குது p. சப்போஸ் இன்னொரு நம்பர் வந்துச்சுனா p2. இப்போ இது என்ன அர்த்தம்னா s1 p1 ன்னு அர்த்தம். இன் கேஸ் இப்போ வந்து 2 வராம 3 வந்துச்சுனா s1 p2 ன்னு அர்த்தம். 4 வந்துச்சுனா s1 p3 ன்னு அர்த்தம். 5 வந்துச்சுனா s1 p3. அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வரதுனா அடுத்த ஆர்பிட்டல் வந்துரும் d ஆர்பிட்டல் வந்துரும். சோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அப்ப நம்ம வந்து என்ன இருக்கு அப்படினா sp ஹைபிரிடைசேஷன். sp ஹைபிரிடைசேஷன் அப்படினா லீனியர் ஸ்ட்ரக்சர். அவ்வளவுதான். sp ஹைபிரிடைசேஷன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு தியரி பார்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. oxygen combined with hydrogen to give water. ஓகேவா. சோ with carbon அதே கார்பனோட இருந்தா கார்பன் டை ஆக்சைடு. The structure of water is
வி ஷேப்டு 1 மார்க் क्वेश्चंस பார்த்துக்கோங்க. அதே கார்பன் டை ஆக்சைடு இஸ் லீனியர் ஷேப். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வெசல் லூயிஸ் அப்ரோச் என்ன கெமிக்கல் பாண்டிங்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா the noble gases are stable due to their completely filled outer shell electronic configuration. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதாவது அந்த வெசல் வந்து லூயிஸ் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுடைய வேல்யூஸ் ஆனது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆனது நோபல் கேஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆனது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். சரி, அதை நான் சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப இனர்ட் கேஸஸ் எப்படி அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், குளுட்டான், xenon and radon இப்படி இருக்கு. இதோட ஜெனரலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா இது ஒண்ணு தவிர இதுக்கு வந்து மொத்தம் 2 அட்டாமிக் இருக்கு. இப்போ இதுல 10 இருக்கு, இதுல 18 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா நியான் 10 இருக்கு அப்படின்னா 1s2 2s2 சாரி 2p6 மொத்தம் 10 எலக்ட்ரான். சோ இப்ப இது ரெண்டு தனியா போய்டும், இது ரெண்டும் ஒண்ணா இருக்கும். ஓகேவா? இந்த 1s2ங்கிறது தனியா போய்டும், 2s2 2p6 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆகும். வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுனா 8. ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. இதுல இது என்னன்னா கடைசியா இருக்கும். இந்த p ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி இருக்கும் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஃபில் ஆயிடும். சோ இதே மாதிரி தான் இங்க இருந்தாலும் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ அப்ப இங்க பார்த்தா அப்படின்னா 3s2 3p6 அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த p ஆர்பிட்டல் அது இப்போ இத நான் என்ன சொல்றேன்னா 2p வெச்சுக்குறேன். அப்ப இதுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா 3p ஆயிடும். சோ அதுலயே என்ன சொல்றாங்க p ஆர்பிட்டல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் ஃபில்ட் ஆயிடும். அப்ப இதல பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிறது ps ஆர்பிட்டல் தான். இதுலயே என்ன ஆயிடும் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடும். சோ அப்ப வந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்லி பேர்ட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோ. So inert gases complex stability is very high. So due to the completely filled electronic configuration. So inert gases அப்படினு சொல்லி எடுத்துட்டா inert gases rare gases அப்படினு சொல்லி எடுத்துட்டா அப்படினா rare gases inert gases எல்லாம் ஒண்ணுதான். So இப்போ இந்த rare gases and inert gases அப்படினு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா so அதனுடைய outer most orbitalல வந்து எலக்ட்ரான் வந்து completely filled ஆகி இருக்கும். So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இப்போ நீங்க ஆல்ரெடி இப்போ சோடியம் குளோரைடு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க. இப்போ NaCl இந்த சோடியம் குளோரைடு எடுத்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து இவன் எடுத்துக்க பார்ப்போம். ஏன்னா Cl சொன்னது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆகும். எலக்ட்ரான் என்ன பண்ணும் தப்பாக எடுத்துக்கும். அப்ப இது என்னவா போகும் அப்படின்னா Na+ ஆகும் Cl- ஆகும் போகும். அப்ப இவன் கொடுத்தா இவன் எடுக்கிறான். எவன் கொடுத்தானோ அவன் பிளஸ், எவன் எடுத்தானோ அவன் மைனஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா Na ஒரு அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 11. சோ அப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s1 இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இதே வந்து குளோரின் அப்படின்னா 17. குளோரின் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 17. அப்ப 1s2 2s2 2p6 3s2 இங்க 2 4 6 10 ஆயிடுச்சு 12 ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன இருக்கணும் 5 இருக்கணும். 3p5 ஓகேவா? சோ அப்ப இது தனியா போகும், இது தனியா போகும், இது தனியா போகும். 3s 3p இப்போ 1s தனியா போயிடும், 2s 2p ஒண்ணா போகும், 3s 3p ஒண்ணா போகும். அதுக்கு அப்புறம் d தனியா போகும், f தனியா போயிடும். அதனால வெச்சுக்கோங்க. இப்போ இந்த 3s 3p அதே மாதிரி 4s 4p ஒண்ணா போகும், 5s 5p ஒண்ணா போகும். அங்க s p ஒண்ணா போகும். அதனால வெச்சுக்கோங்க d தனியா போகும், f தனியா போகும். ஆனா s ல 1s மட்டும் தனியா போகும். அத ஒரு ஞாபகம் வெச்சுக்கோங்க. சரி, இப்போ இதல பார்த்தா அப்படினா 5 + 7. இப்போ இதுல வந்து மொத்தம் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல 7 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல only 1 எலக்ட்ரான் இருக்கு. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். inert gases அப்படினா ஹீலியம் அப்படிங்கிறது மட்டும் ns2 ஹீலியம் மட்டும் ns2
பட் அதே வந்து மீதி இருக்கக்கூடிய நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon இது எல்லாமே ns2 np6 ns2 np6 அப்ப மொத்தம் இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படினா 8 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. ns2 ல 2 எலக்ட்ரான், p6 ல ஒரு 6 எலக்ட்ரான், டோட்டலா வந்து 8 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்படி 8 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருச்சுனாலோ அல்லது இந்த மாதிரி எக்ஸெப்ட் ஹீலியம் மட்டும் 2 எலக்ட்ரான் இருக்கு, மத்த எல்லாமே 8 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்ப அந்த கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தாலே அது வந்து உங்களுக்கு என்ன அப்படினா இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அல்லது ரேர் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்ல போறோம். சோ அப்ப இந்த இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த more stable complex. Stability வந்து very high. ஓகேவா? ஏன் அப்படினா because the outermost orbitals are completely filled electronic configuration. ஓகேவா? சோ இப்ப எந்த ஒரு காம்பவுண்ட்ஸை எடுத்துட்டாலும் ஒன்னு எலக்ட்ரானை கொடுத்தோ அல்லது எலக்ட்ரானை எடுத்தோ எதை போய் அப்ரோச் பண்ணும் அப்படின்னா இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போய் அப்ரோச் பண்ணும். அப்படி அப்ரோச் பண்ணுதுன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி ஹையா இருக்கும். இப்ப சோடியம் குளோரைடு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸா இப்ப இந்த சோடியம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து 8 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு இந்த. இப்ப குளோரின் எடுத்துட்டோம்னா இது வந்து Na சோடியம். இதே குளோரின் எடுத்துட்டோம்னா 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 8 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்னது 7 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த 7 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய 7 எலக்ட்ரானோட இந்த எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்துட்டு என்னவா மாறும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் மொத்தமா போயிடும். சோ இப்ப Na என்னவா ஆகுது அப்படின்னா Na+ மாறுச்சு அப்படின்னா இந்த வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் அதுக்கு டொனேட் பண்ணிடுச்சு. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சுன்னா ஜம்ப் ஆகி இந்த ஆர்பிட்டல்ல போய் உட்கார்ந்துச்சு. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் நாம எடுத்தனால மேல ஒரு மைனஸா மாறிடுச்சு. அப்ப இது Cl மைனஸ் இது Na+. சோ அப்ப இந்த ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருந்ததுனால இது தேவைப்படல, அதனால நான் அடிச்சேன். இப்ப பாருங்க இது என்ன இருக்கு, 2 எலக்ட்ரான் NH2, அடுத்து இருக்குது 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 8 ஆ இருக்கு. சோ இப்போ வந்து ஒரே ஒரு நிமிஷம், இது 8 தான். சோ இங்க 6 னு போறேன் நானு, ஏனா இந்த இடத்துல NH2 மறுபடியும் போடுறேன். சோ இத வந்து NH2 தனியா எடுத்துட்டேன், இத மட்டும் NH2 NP6 ல எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால பிரசன்ட் ஆயிருந்த இந்த எலக்ட்ரான் தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோ அப்ப இந்த வெளிப்புற ஆர்பிட்டால, ஏன்னா வெளிப்புற ஆர்பிட்டால தான் பேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லிருக்கோம். இப்ப இந்த 2 எலக்ட்ரானை வந்து நான் தனியா எடுத்துட்டேன். சோ ஏன் அப்படின்னா இப்ப இந்த 2 எலக்ட்ரான் வந்து உனக்கு இன்னர் செல், இந்த 8 எலக்ட்ரான் தான் வந்து அவுட்டர் செல். இந்த அவுட்டர் செல்ல எவ்வளவு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் வேலன்சி எலக்ட்ரான். இப்ப இந்த வேலன்சி எலக்ட்ரான் மொத்தமா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. வேலன்சி செல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்ப இத பாருங்க, இது இன்னர் செல் 2 எலக்ட்ரான், இது அதோட அடுத்த அவுட்டர் செல் மொத்தம் 8 எலக்ட்ரான். இப்ப இதுல பாருங்க ஆல்ரெடி 7 இருந்துச்சு. இப்ப இதுல இருந்து ஒன்னு வாங்கிச்சு பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 எலக்ட்ரான். அப்ப இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னா 8 எலக்ட்ரான். பட் அதே மாதிரி இது சொல்லிடலாம் பாத்துக்கோங்க. இப்ப இந்த இன்னர் செல்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, இந்த அவுட்டர் செல்ல 8 எலக்ட்ரான் இருக்கு. இந்த அவுட்டர் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இந்த அவுட்டர் செல்ல இருக்கக்கூடிய 8 எலக்ட்ரான் தான் வந்து எதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருக்கு. சோ அப்ப எந்த ஒரு மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டோ அல்லது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டோ இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஒன் ஆஃப் தி மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? சோ இத பார்த்துச்சோம். சோ இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
ஸோ இதை தான் பாருங்க இங்க எல்லாத்துலயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க சோடியம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஸோ Na+ ஆகும் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க நியான், இப்போ இதனோட அட்டாமிக் நம்பர் 11ன்னு சொன்னேன். நியான் அப்படின்னா 10, அதுக்கப்புறம் 1. இந்த லாஸ்ட் எழுதி பாருங்க மார்ஜன் பண்ணிட்டு பாருங்க 3s1 அதை மட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. முன்னாடி 1s2 2s2 2p6 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நியானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவல். ஏன்னா நியானுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 10 அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது இந்த எலக்ட்ரானை இங்கே லாஸ் பண்ணிட்டு நியானா மாறிடுச்சு. அதே மாதிரி குளோரின் பார்த்தீங்கன்னா நியானு ஏன்னா 10, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 12, இங்கே ஒரு 5 17. இந்த 17 இங்கே வெளியில போன இந்த எலக்ட்ரானை இவன் எடுத்துக்கிட்டு Cl- போயிருக்கான். அப்போ மொத்தம் 18 ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் நியானும் ஆர்கான் ரெண்டுமே என்னது இனட் கேஸ் தான். அப்போ அந்த இனட் கேஸுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா the electrostatic attractive force and the attractive force is called as chemical bond அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த Naவுக்கும் Clக்கு இடையில போடல, இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த பாண்ட் வந்து ஒரு அட்ராக்ஷனால நடந்திருக்குது. ஸோ அப்போ இந்த Cl ஆனது எலக்ட்ரானை எடுத்துக்கிச்சு, Na எலக்ட்ரானை கொடுத்து இடையில பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இப்போ இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா Cl எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். சாரி கொஞ்சம் முன்ன சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரானை வந்து இவன் கொடுத்ததுனால ப்ளஸ் சார்ஜ் ஆகிறான், இவன் எடுத்ததுனால மைனஸ் சார்ஜாக இருக்கான். இந்த NaClக்கு இடையில பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த எலக்ட்ரானிட்டி Cl வந்து எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்து NaCl அப்படிங்கிற பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இந்த GN லூயிஸ் அப்படிங்கிறவரும் அது எதை சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ நைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா 1s2 2s2 2p3 இதை இந்த 2s2 2p3 மட்டும் டார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாரு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இதுல 5 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க 5 எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் அவுட்டர் செல். அவுட்டர் செல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா 1 லோன் பேர் எலக்ட்ரானும் இந்த 3 டாட் போட்டுருக்காங்க இல்லையா, அந்த 3 டாட்டுக்கு மீன்ஸ் என்ன அப்படின்னா உனக்கு வந்து 3 பாண்ட் பேர் ஃபார்ம் ஆகும். இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் கொடுக்கும், இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரான் கொடுக்கும், இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் கொடுத்தா அமோனியா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ வேற எதுவும் கிடையாது. ஸோ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரஜன் கார்பன். இப்போ கார்பன் நைட்ரஜன் எடுத்துட்டு அப்படின்னா கார்பன் வந்து பாண்ட் வேலன்சி 4, ஆக்சிஜன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் வாட்டருக்கு பார்த்தோம் 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். அந்த 2 லோன் பேரை 2 டாட்டா வச்சு காமிச்சிருக்காங்க, 2 பாண்ட் பேரை 1 டாட்டா வச்சு காமிச்சிருக்காங்க. அப்போ இங்க ஒரு பாண்டும் இங்க ஒரு பாண்டும் ஃபார்ம் ஆகுது. ஆனா இதுல வந்து லோன் பேரே கிடையாது, எல்லாமே பாண்ட் பேர் மட்டும்தான். ஸோ இதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி நெக்ஸ்ட் வந்து ஹீலியத்துக்கு மேல 2 லோன் பேர் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 எலக்ட்ரானும் அதுக்கே சொந்தமானது. ஸோ அப்போ வந்து பேர் ஆஃப் டாட்ஸ், டாட்னா உனக்கு தெரியும் 1ன்னு. ஸோ அப்போ டாட்ஸ் அப்படின்னா 2 இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னொன்று டியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டாட்ஸ் அப்படிங்கிறத டியூட் அப்படின்னு சொல்லலாம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டெட் ரூல். ஆக்டெட் ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னது திரும்பவும் சொல்ல போறேன். ஒரு காம்பவுண்ட் ஒரு எலிமெண்ட்ஸ் ஆனது எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டோ அல்லது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 8 எலக்ட்ரானா சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆக்டெட் ரூல். இப்ப சோடியம் குளோரைடு இருக்கிறத எடுத்துட்டு அப்படின்னா சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழந்துட்டு 2,8 அப்ப அந்த 8ங்கிற எலக்ட்ரானை பெற்றிருக்குது. அதே மாதிரி குளோரின் எடுத்துக்கிட்டே அப்படின்னா 2,8,7 இருந்தது, ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு 2,8,8 சேஞ்சஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால 8 எலக்ட்ரான் பெற்றிருக்குது. அப்படி பெற்றுச்சுன்னா அதுக்கு பேர் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் கண்டைன்ஸ் 8 எலக்ட்ரான் இஸ் கால்ட் as ஆக்டெட் ரூல். ஆக்டெட் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்க டெஃபினிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். இப்பதான் அந்த கெமிக்கல் பாண்ட் எத்தனை வகையா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம், பாத்துக்கோங்க. இப்ப கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோவலன்ட் பாண்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா இப்ப இந்த ஹைட்ரஜன் 2 இருக்கு, இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கோவலன்ட் பாண்ட். ஸோ அதாவது கோவலன்ட் பாண்ட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா the mutual sharing of electrons. Okay, but இங்க கொடுத்துருக்காங்க பாரு, this type of mutual sharing of one or more pairs of electron between two combining atoms
atoms result in the formation of chemical bond is called as covalent bond. அதாவது ஒரு மாலிகூல்ஸ்ல ஒரு மாலிகூல்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ஆட்டமும் எலக்ட்ரானை மியூச்சுவலா ஷேர் பண்ணிட்டு ஒரு பாண்டா ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து உனக்கு என்னன்னா கோவலன்ட் பாண்ட்னு சொல்றோம். ஸோ பாத்துக்கோங்க, இந்த ஹைட்ரஜன் மாலிகூல் H2 எடுத்துட்டு அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டு அப்படின்னா பாண்ட், இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா பாண்ட் வந்து ஒன்னு கட்சி கடையில ஒன்னு இருக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு ஓ இருக்கு அப்படின்னா ரெண்டு பாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அப்ப நான் சொல்லிடுறேன் மறுபடியும். H2 எப்படி இருக்கும் அப்படின்னா H பாண்ட் H இருக்கும். O2 எப்படி இருக்கும் அப்படின்னா O டபுள் பாண்ட் O அப்படின்னு இருக்கும். N2 எப்படி இருக்கும் அப்படின்னா N ட்ரிபிள் பாண்ட் N இருக்கும். சோ அப்ப நைட்ரஜனுடைய பாண்ட் ஆர்டர் 3 ன்னு அர்த்தம், ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆர்டர் 2 ன்னு அர்த்தம், ஹைட்ரஜனுடைய பாண்ட் ஆர்டர் 1 அப்படின்னு அர்த்தம். சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பாண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஹைட்ரஜன் அப்படின்னா பாரு, இது ஒரு எலக்ட்ரான் கொடுத்து இந்த 2 டாட் சேர்ந்து ஒரு பாண்டா ஃபார்ம் ஆகுது. ஆனா இங்க 4 டாட் சேர்ந்து 2 பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க 6 டாட் இருக்கு, 6 டாட் சேர்ந்து உனக்கு 3 பாண்டா ஃபார்ம் ஆகுது. அப்ப நைட்ரஜன் மாலிகூல், ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ரெப்ரசன்டிங் ஓகேவா த கோவலன்ட் பாண்ட் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் அல்லது லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த representing a covalent bond Lewis structure. So Lewis dot structure என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா so draw the skeletal structure of the molecules. So first வந்து என்ன பண்ணணும், ஒரு வாட்டர் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஓ மிடில் இருக்கும், ரெண்டு பக்கம் கட்சி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் இன் தி மாலிகூல்ஸ். இந்த ரெண்டு எலக்ட்ரானுடைய இப்போ 2 ஆட்டம் இருக்கு அப்படியே ஒரு மாலிகூல்ஸ்ல ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஆக்சிஜனுக்கு எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கணும், அது அடுத்தது ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கணும் அப்படிங்கறத நீ என்ன பண்ணிருக்கணும், கால்குலேட் பண்ணிருக்கணும். ஓகேவா? அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இது நம்ம ஆல்ரெடி சொன்னதான். இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, ஆக்சிஜன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் NS2 NP4, அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6, அதான் இங்க 1 × 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறது ஹைட்ரஜன் 2 இருக்கிறதுனால 2 + 6 = 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து draw the single bond between the atom in a skeletal structure of the molecules. இப்போ என்ன பண்ண அப்படின்னா இங்க வெறும் பாண்ட் போடாத கொடுத்ததை இங்க ஒவ்வொரு பாண்டை போட்டு இங்க கொடுத்துருக்காங்க. Next one, distributing the remaining valence electrons as pair, lone pair, giving octet. Only due for hydrogen to the atoms in the molecules. So இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த பாண்டோட நிறுத்தக்கூடாது, அதுக்கப்புறம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குங்கிறதையும் சொல்லணும். ஏன் அப்படின்னா அப்பதான் ஆக்சிஜனுடைய பாண்ட் வேலன்ஸ், இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ ஆக்சிஜனுக்கு 6ங்கிறாங்க இல்லையா? ஸோ இங்க 2 இருக்கு, 2 டாட் இருக்கா 2, இங்க 2 டாட் இருக்கா 2, அப்போ மொத்தம் 4. இந்த பாண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் 1 கொடுத்துருக்கோம், ஆக்சிஜன் 1 கொடுத்துருக்கோம். அப்போ ஆக்சிஜனுக்கு 1. இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஆக்சிஜன் 1 கொடுத்துருக்கோம், ஹைட்ரஜன் 1 கொடுத்துருக்கோம். அப்போ இங்க 1, இங்க 1, இங்க 1, அப்போ வந்து 2, இங்க 2 4, இங்க 2 6, மொத்தம் 6. இப்ப இந்த ஹைட்ரஜன் கொடுத்ததுனால காம்பவுண்டா மாறிடுச்சு. இப்ப பாருங்க இந்த பாண்ட்ல 2 டாட் இருக்குது, இந்த பாண்ட்ல 2 டாட் இருக்கு. அப்போ மொத்தம் வந்து 2 2 4, இங்க 2 6, இங்க 2 8, மொத்தம் 8 எலக்ட்ரானை பெற்றிருக்குது. அப்போ ஆக்டெட்ல ஒபே பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ நெக்ஸ்ட் 5th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெரிஃபை whether all the atoms satisfy the octet rule for hydrogen duty. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பார்த்து அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணுது, ஆனா ஹைட்ரஜன் வந்து இருக்கிறதே ஒண்ணுதான். ஸோ அப்ப இந்த பாண்டு இப்ப இந்த ஹைட்ரஜன் சுத்தி பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு பாண்டு தான். அப்போ மொத்தம் ஒரு பாண்டுன்னா 2 எலக்ட்ரான். அப்ப இது இந்த ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான் வச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு சொந்தமானது, ஆக்சிஜனுக்கு சொந்தமானது. ஸோ அப்ப இங்க 2 எலக்ட்ரான் இதுக்கு சொந்தம், இந்த 2 எலக்ட்ரான் இதுக்கு சொந்தம். அப்ப ஹைட்ரஜனை பார்த்தா அப்படின்னா டியூட்டுங்கிறாங்க 2 எலக்ட்ரான் மட்டும் தான் பெற்றிருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர். இப்போ லூயிஸ் வந்து வாட்டருடைய ஸ்ட்ரக்சரை இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இப்போ HNO3 எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஹோம்ஒர்க் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் சம் மாலிகூல்ஸ். இப்போ SO3 சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுடைய லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி போடணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ சல்ஃபரு 3 பக்கம் O கொடு,
ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர்னாலும் கார்பன் அப்படின்னா பாண்ட் வேலன்சி 4. ஸோ அப்போ இங்கே ரெண்டு இங்கே ஒன்று கொடுத்துரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து 2 பாண்டு வேணும், அதில் ஒரு பாண்டு தான் இருக்கு அப்படிங்கும் போது அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லோன் பேர் இருக்கணும். இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னா 2 லோன் பேர் 2 பாண்ட் பேர் வேணும். ஆனால் இந்த ஆக்சிஜனை பார்த்து அப்படின்னா ஒரு பாண்ட் பேர் தான் இருக்குது. அப்போ ஒரு பாண்ட் பேர் குறைவா இருக்கிறதுனால அந்த ஒரு பாண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு லோன் பேரா உட்காந்துருக்கு. அதே மாதிரி தான் இதுவும், ஆனால் இதுக்கு கிடையாது, ஏன்னா இதுக்கு 2 பாண்ட் பேர் இருக்கு, அப்போ 2 லோன் பேர் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி அமோனியா எடுத்துட்டீங்கன்னா 3 பாண்ட் பேரும் ஒரு லோன் பேர், இது கரெக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மீத்தேனை பார்த்து அப்படின்னா லோன் பேரே கிடையாது. ஸோ எல்லாமே பாண்ட் பேர், அதனால இதுல எல்மி போர்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ இது N2O5க்கும் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, எந்த ஸ்ட்ரக்சரை வேணும்னாலும் கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு இப்போ எப்படி வந்து வாட்டருக்கு பார்த்தியோ HNO3 பார்த்தியோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன்னே தான். ஒன்றை பார்த்து அப்படின்னா மற்றது எல்லாமே நீ என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரக்சர் எப்படி போடணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எப்படி இருக்கும், கார்பன் மிடில் இருக்கணும், இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓவோ போடுவேன். அடுத்தது வந்து என்ன பண்ண வேலன்சி எலக்ட்ரானா, இப்போ இதுக்கு 4 இதுக்கு வந்து 6, அப்போ வந்து 6 ஆக்சிஜன், அதாவது 6 வேலன்ஸ் எலக்ட்ரான், 2 ஆக்சிஜன் இருக்கனால 2 × 6. கார்பனுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, ஆனால் ஒரே கார்பன் இருக்கனால 1 × 4. அப்போ இங்கே 4 இங்கே 12, டோட்டலாக எவ்வளோ வருது 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டை போட போறேன். இப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில ஒவ்வொரு பாண்டை மட்டும் போடு, அதுக்கப்புறம் 2 பாண்டு வருமா வராதாங்கிறது அதுக்கப்புறமா போடுன்னு சொல்லியிருக்காங்க. 4th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரானை எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணு, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே போடு. இப்போ கார்பன் பார்த்த அப்படின்னா 4 பாண்டு வேணும், ஆனால் போடலை, 2 பாண்டு தான் போட்டிருக்காங்க. ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு வேணும், 1 பாண்டு தான் போட்டிருக்காங்க. அப்போ ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸஸா இருக்கு அப்படின்ற அர்த்தம். ஸோ அதனால இங்க ஒவ்வொரு லோன் பேர் எலக்ட்ரான் போட்டு அதிகமாக போட்டிருக்காங்க. பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான் பற்றாக்குறையா இருக்குன்றது, அதனால எதுவுமே போடாத காமிச்சிருக்காங்க. இதை பேலன்ஸ் பண்றதுக்காக 5th ஒன்ல மறுபடியும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில டபுள் பாண்டா போடு. இப்படி டபுள் பாண்டா போட்ட அப்படின்னா இப்போ இந்த கார்பன் சுற்றி 4 பாண்டு இருக்கு, அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் பேர் இருக்கு, 2 லோன் பேர் இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதையும் ஸ்ட்ரக்சர் எழுதலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாண்டை தூக்கி இங்க போட்டுட்டு இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான பாண்ட் பேரா மாத்தணும் அப்படின்னா இந்த பாண்ட் பேர் மறுபடியும் லோன் பேரா மாறிக்குது. இது ஸ்ட்ரக்சர் 1 ஸ்ட்ரக்சர் 2 இப்படியும் என்ன பண்ணலாம் எழுதலாம், கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உனக்கு கால்குலேஷன்ல கொடுத்துருக்காங்க, இதை பாருங்க. ஸோ 2 பாசிபிள் ஸ்ட்ரக்சர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பன் டை ஆக்சைடுடைய பாசிபிள் ஸ்ட்ரக்சர், இப்போ இதுல NBனா என்ன, NLனா என்ன, NBனா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். V மீன்ஸ் வேலன்சி எலக்ட்ரான். அடுத்தது NL, ஓகேவா? L அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் லோன் பேர். ஸோ L மீன்ஸ் என்ன அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அடுத்து B மீன்ஸ் என்னன்னா பாண்ட் பேர் எலக்ட்ரான். அப்ப V அப்படிங்கிறது வந்து வேலன்சி, L மீன்ஸ் லோன் பேர், B மீன்ஸ் பாண்ட் பேர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபார்முலா சார்ஜுடைய ஃபார்முலா NB மைனஸ் NL பிளஸ் NB/2. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் 1 இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது 1 இது 2. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து இப்போ NBல வந்து என்ன பண்ற அப்படின்னா வேலன்சி எலக்ட்ரான். அப்போ உனக்கு தெரியும் கார்பன் அப்படின்னாலே வேலன்சி எலக்ட்ரான் 4 பாரு. ஃபார்மல் சார்ஜ் ஆன் கார்பன், ஃபார்மல் சார்ஜ் ஆன் கார்பனுக்கு வேலன்சி எலக்ட்ரான் 4, அதனால NBக்கு 4ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மைனஸ். ஸோ லென்த் சரி L மீன்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இப்போ கார்பன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானே கிடையாது, அதனால 0ன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 4 பாண்டு. அப்போ 4 பாண்டுன்னா மொத்தம் 8 எலக்ட்ரான். அதனால ஒரு பாண்ட் இட் கண்டென்ஸ் 2 எலக்ட்ரான், 1 பாண்ட் இட் கண்டென்ஸ் 2 எலக்ட்ரான். அதனால 4 பாண்டுனா 8 எலக்ட்ரான், அப்ப 2. அப்ப இதை அடிச்சுன்னா 4 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, நியூட்ரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்து அப்படின்னா வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளவுக்கும் NS2NP4, அப்போ மொத்தம் 6 எலக்ட்ரான் மைனஸ். அடுத்தது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னால ஆக்சிஜன் கண்டென்ஸ் 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். அப்ப 2 லோன் பேர் அப்படின்னாலே அப்ப மொத்தம் 4 டாட், அப்ப 4 எலக்ட்ரான். அதனால இந்த 4 இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து NB பாண்ட் பேர், அதுலயும் என்னது 2 பாண்ட் இருக்கு, அப்ப 4 எலக்ட்ரான் பை 2. அப்ப இதே அடிச்சுன்னா 2 வரும். 2 + 4 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்ப ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. அப்ப காம்பவுண்ட் இஸ் நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது ஸ்ட்ரக்சர் 2க்கு வாங்கல, NBக்கு பதிலாக இப்ப கார்பனுக்கு அதே 4 தான். இப்ப லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 0 தான், ஆனா பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க.
மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 அப்படின்னா என்னது 6 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பாண்ட் பேர் வந்து இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 1. சாரி, இதை சொல்ல மறந்துட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டீங்கன்னா இங்க 3 பாண்ட் பேர், இங்க ஒரு பாண்ட் பேர், மொத்தம் 4 பாண்ட் பேர் இருக்குது. அப்போ 4 பாண்ட் பேர்ல ஸோ 4 × 2 8. ஸோ அதனால அங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 8 / 2. இப்போ இதை அடிச்சுன்னா 4, இந்த -4 = 0. அதே மாதிரி தான் இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சிங்கிலி பாண்ட் இருக்கு ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜன் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு பாண்ட்ல இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல ஆக்சிஜன் மொத்தம் 2 பக்கமா இருக்கு. ஒரு பக்கம் 3 பாண்ட் இருக்கு, ஒரு பக்கம் ஒரு பாண்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிலி பாண்டட் ஆக்சிஜன் ஆட்டம் அதை பாருங்க. சிங்கிலி பாண்டட் ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு வந்து அதே வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 தான், மைனஸ் தான். அடுத்தது என்னது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது பாண்ட் 1 ஆனா லோன் பேர் 3. அப்போ 3 × 2 6, பாண்ட் பேர் 1, அப்போ 1 × 2 2. அப்போ இதை அடிச்சுன்னா 1. அப்போ இங்க வந்து எத்தனை வரும் 6 + 1 7, 7 - 6, அப்போ -1. அப்போ -7 + 6 அப்படிங்கும்போது -1. அடுத்தது ஃபார்மல் சார்ஜஸ் இந்த சைடில் எடுத்துக்கோங்க. ட்ரிபிள் பாண்டில் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 தான், ஆனால் பாண்ட் 3 இருக்கும், லோன் பேர் 1 இருக்கும். அதனால லோன் பேர் 1ங்கும் போது 1 × 2 2, பாண்ட் வந்து 3ங்கும் போது 6. அப்போ இதை அடிச்சுன்னா 3 + 2 5, அப்போ 6 - 5, அப்போ +1. அப்போ +1 -1. பட் இது என்ன ஆயிடுச்சு நியூட்ரல் ஆயிடுச்சு. அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து இப்படியும் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் வந்து 1 and 2 எப்படி வந்து எழுதலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பாசிபிள் ஸ்ட்ரக்சர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு வித் ஃபார்மல் சார்ஜஸ். இந்த ஃபார்மல் சார்ஜஸ்ல வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. எஸ் எ ஸ்ட்ரக்சர் இன் விச் ஆல் ஃபார்மல் சார்ஜஸ் ஆர் 0. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணா என்ன இருக்குது, உனக்கு 0 தான் வந்திருக்குது. அடுத்த ஸ்ட்ரக்சர் வித் ஸ்மால் ஃபார்ம்ஸ் சார்ஜ் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் தி ஒன் வித் ஹையர் ஃபார்மல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1 1 பார்க்கும்போது இப்போ 1 வந்து -1, இன்னொன்று +1 இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிருக்குது. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் இன் விச் நெகட்டிவ் ஃபார்மல் சார்ஜஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இஸ் ப்ரிப்பேர்ட். இப்போ எடுத்துக்கிறதுல வந்து கார்பன் CO2 எடுத்துட்டு அப்படின்னா 1 வந்து ஒரு ஆக்சிஜன். இப்போ கார்பன் எடுத்துட்டு அப்படின்னா இந்த பக்கம் எலக்ட்ரான் அதிகமாக போகுது அப்படின்னா அது -ஆ இருக்க போகுது. இது எலக்ட்ரான் இங்கே பற்றாக்குறை ஆகுதுன்னா அப்போ +ஆ இருக்க போகுது. அப்போ வந்து மோஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் இஸ் ப்ரிப்பேர்ட். அப்போ அந்த மைனஸ் வந்து என்ன பண்ணலாம், அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து முதல்ல கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர், த ஸ்ட்ரக்சர் 1 இஸ் preferred over the structure 2 as it has 0 formal charges for all atoms. ஸோ இப்போ எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஸ்ட்ரக்சர் 1 எடுத்தாலும் சரி, ஸ்ட்ரக்சர் 2 எடுத்தாலும் சரி, ரெண்டுலேயுமே உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 0 அப்படிங்கிறது தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆக்டெட் ரூல். அந்த ஆக்டெட் ரூலை நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க.